சரியான பசிரா. என்ன கறிக்குழம்பு அடிக்குது? நம்ம வீட்டில் இருக்குமோ? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக கறிக்குழம்பாக தான் இருக்கும். ஒரு பிடி பிடிச்சிடலாம். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. மா கொள்ள பஸ்ஸில் இருக்கேன், சோறு சாப்பிடு. போடுமா, அந்த கை கழிட்டு வந்துடுறேன். ஒரு பிடி பிடிச்சிடணும் சாமி. ஐயோ, நம்ம மைண்டு அங்கே போதே. கூச்சப்படாம சாப்பிடுங்க. ஓடியா ஓடியா ஓடியாம்மா, வேம்மா வா, சோத்தை கொண்டு வா. போடு 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 போடு, குழம்ப கொண்டு வா. வை 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 வை, ரெடி ஸ்டார்ட். என்னம்மா குழம்பு? என்னம்மா குழம்பு? சாம்பாரு. என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பாரை ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? கறி குழம்பு. ஏய், கோயிலுக்கு போறது தெரியாதா? அதனாலதான் எடுக்கல. விரதம் இருக்கீல? வாடை வந்துச்சுப்பா. வாடை அடுத்த வீட்டு வாடையா இருங்க. அடுத்த வீட்டு வாடையா? இன்னமும் வருது வாடை. ஏய், சாப்பிடு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மோப்பம் பிடிச்சிட்டே வந்தியாங்க வரையில. ஆளப்பாரு. சாம்பார் தான் இன்னைக்கு வச்சிருக்க, வைக்க போறேன்னு சொன்னல, கோயில் போகணுண்டு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வரையில எங்கிட்டு பாப்பா ஆடை பிடிச்சேன். அடுத்த வீட்டு மூணு வீட்டுலாம் பிடிக்கிற வைக்கிறது அப்புறம் வாடை பிடிச்சிக்கிட்டு. சாப்பிட்றா மாப்பிள்ள. எங்க அம்மா மேல சத்தியமா கறி குழம்பு வாசம் வந்துச்சு மாப்பிள்ள. விடுறா, கடவுள் நீங்க நமக்குன்னு ஒதுக்குன உணவு இந்த சாம்பார். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா?